இவளுக்கு நான் கத்துக் கொடுக்க தவறிட்டேன்னு நினைக்கிறேன். குஷி, நீ மொத்தமா 3 தப்பு பண்ணிருக்க தெரியுமா? முதல்ல என்ன கேட்காம நீ ஜீப்பை எடுத்து ஓட்டிருக்க. என்ன வயசாகுது உனக்கு? உன்னதான் கேட்கிறேன், உன்னோட வயசு என்ன? அண்டர் ஏஜ் தானே நீ? நீ 4 வீலரை ஓட்டலாமா? ரெண்டாவது, நீ ராதிகா மேல வண்டிக மோதி இருக்க. அண்ட் மூணாவது, நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறத விட்டுட்ட தப்ப மறைச்சிருக்க, பொய் சொல்லிருக்க. ஆக்சுவலி தப்பு என்னோடதான். நான் தான் உனக்கு உண்மையை சொல்ல கத்துக் கொடுக்கவே இல்லையே. உண்மையை சொல்றதுங்கிறது ஒரு பழக்கம் குஷி. அதுலயும் முக்கியமா பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க பொய் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நீ தப்பு பண்ணாலும் உன் மேல அன்பு காட்டுவாங்க, அது சரி பண்றதுக்கான வழியை தேடுவாங்க. இந்த உலகத்துல நீ என்ன தவறு பண்ணாலும் சரி, உனக்கு எந்த தவறு நடந்தாலும் சரி, ஏதாவது ப்ராப்ளம்ல நீ இருந்தாலும் சரி, உன்னோட பேரண்ட்ஸால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். வேற யாராலையும் இல்ல. போதும், நிறுத்துங்கப்பா. நீங்க இப்போ இதை சொல்றீங்க, ஆனா ராதிகா ஆண்டி என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாங்க. அதே விஷயத்தை எல்லாரும் சொல்ல சொல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு. பேசாம அதை எழுதி கொடுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். உங்க எனர்ஜி டைம் எதுவும் வேஸ்ட் ஆகாம இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? இந்த விஷயத்த ராதிகா உன்கிட்ட சொன்னாங்களா? ஆனா இந்த விஷயத்த ராதா இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லுவா. இது ரொம்ப காமனான விஷயம் தானே. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஞாபகம் இல்லாம இருக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் எல்லா பெரியவங்களும் இதான் சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. போதும், நிறுத்துங்க. எனக்கு ராதா சொல்றத கேட்க வேணாம், அந்த ஆன்ட்டி சொல்றதும் வேண்டாம். நமக்கு நடுவில் அப்படி என்ன மாறி போச்சு ராதிகா? என்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு வந்துட்டல நீ. ஏன் ராதிகா என்கிட்டயே போய் சொல்ற? ஆனா ஏன் இப்போ நீ என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் ராதிகா, உனக்காக நான் என்ன செய்யலன்னு சொல்லு. உனக்கு நான் அன்பு கொடுத்தேன், மரியாதை கொடுத்தேன், வசதி கொடுத்தேன், குடும்பம் கொடுத்தேன், என் கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்தேன். அப்புறம் ஏன் அப்படி? என்னோட குடும்பம் இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமா உன்னை பாதுகாக்குது. உன்னை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னா, நீ என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை உன் கால் அடியில் வைக்கிறமே. அப்புறம் ஏன் எதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லணும்? நான் உன்கிட்ட அப்படி என்ன கேட்டேன்? காதல் தானே, உன் பாசத்தை கேட்டேன், உன்கிட்ட இருந்து ஒரு துணையை தானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன்? ஆனா நீ என்னடா என்கிட்ட போய் சொல்ற, உண்மையை மறைக்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு தலை வலிக்குது, நீ என்கிட்ட போய் சொல்ற. என் கண்ணுல நாங்க அந்த மாத்திரையை பார்த்தேன். இது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. ராதிகா, இந்த இவன் கிட்ட என்னைக்குமே போய் சொல்லக்கூடாது. நம்ம யாரை காதலிக்கிறோமோ அவங்க கிட்ட நம்ம போய் சொல்ல முடியாது. அது உனக்கு நல்லா தெரியும்ல. முதல்ல எனக்கு போய் சொல்றவங்களையே சுத்தமா பிடிக்காத. நான் உன் பொய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சே தருவேன். அங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா ராதா கிடைச்சிருவா, அப்புறம் குஷிக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்னு நினைச்சேன்.
இங்க வந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். அவளுக்குள்ள நல்ல மாற்றம் வரும்னு நினைச்சா, ஆனா அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. இவ்வளவு பிடிவாதக்கார, இவ்வளவு ஷார்ட் டெம்பர்ட் பொண்ணா ஏன் மாறினா? இதுல அந்த ராதிகாவோட மனசுல என்ன ஓடுதுன்னு வேற தெரியல. ஒரு பக்கம் குஷியோட கண்ணத்துல அரைஞ்சிட்டு, இன்னொரு பக்கம் அவங்களையே தண்டிச்சுக்கிறாங்க. ஏன்? யார் அப்படிலாம் பண்ணுவா? ஆனா அவங்க கிட்ட என்னமோ இருக்கு. எனக்கு அங்க யாரும் நின்னுக்கிட்டு என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அங்க யாருமே இல்லையே. ராதிகா, ஆ அழுதுட்டு இருக்கிய? இல்ல இல்ல, அது எப்படி நீ இல்லைன்னு சொல்ற? நீ அழுதுகிட்டு தான் இருந்தா ஏன் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அது வந்து காயம் காயம் லேசா. ஓ மை காட், ஓ மை காட். இது இந்த காயம் உனக்கு எப்படி படிச்சு? ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? அது எனக்கே தெரியல. இரு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். இவன் ஒரு நிமிஷம். நான் கட்டு போட்டிருக்கல, ஆனா சரியாயிடும். காயப்பட்ட கட்டுப்பட்ட மட்டும் சரியாயிடுது ராதிகா. இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணும், அப்படி இல்லைன்னா இது பெருசாயிடும். சரி, காயம் எப்படி கண்ணாடி ஏதாவது அறுத்துருச்சா இல்லன்னு? அப்படியே பட்டிருந்தாலும் கிச்சன்ல தானே கத்திக்கிட்டே வெட்டிருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, இன்ஜெக்ஷன் போடல செப்டிக் ஆயிடும். ஒரு செகண்ட், இந்த டாக்டர் கால் பண்ணி விடுங்க, நான் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ், நீங்க எதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? சின்ன காயம் தானே இது. கொஞ்சம் வலியை தாங்கிக்கிறதும் நல்லதுதான். அது நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும். சரி ராதிகா, நீ ஸ்ட்ராங் ஆயிடும். அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க போய் தூங்கலாம். நான் வரேன், நீ போ. அண்ணனும் ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு பாத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மேபி வேணுனே தான் மோகன் அண்ணா கிட்ட ராதா முகத்தை காட்டல. அவளை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. ஹே கீர்த்தி, அப்படிதானே நடக்கும். அதான் நம்ம குஷி தெல்ல தெளிவா ராதா கிட்ட சொல்லிட்டால, மோகன் அண்ணாவை விட்டு விலகி இருக்கணும்னு. சோ அததான் அவ பண்றா. நமக்கெல்லாம் ராதாவை பத்தி தெரியாதா? அவ என்னைக்கும் வேணும்னு மோகன் அண்ணாவையும் குஷியையும் காயப்படுத்தவே மாட்டா. கீர்த்தி, அவங்க 2 பேர் இதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவங்க எவ்வளவுதான் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போனாலும் அவங்களுடைய கனெக்ஷன் அவங்கள ஒன்னு சேர்த்து வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்கள சேர்த்து வைக்கணும்னு தோணுது. அதுதான் பெஸ்டா இருக்கும். வாட்? ஐயோ, உன்கிட்ட மூளை இருக்கா இல்ல அந்த இடம் காலியா இருக்கா? அஜித், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ராதா இந்த வீட்டோட அழிவு. அண்ணாவும் ராதாவும் எவ்வளவு விலகி இருக்காங்களோ அதுதான் நமக்கும் பெட்டர், இந்த வீட்டுக்கும் பெட்டர். புரியுதா இல்லையா? ஆனா எவ்வளவு நாளைக்கு அவங்க 2 பேரையும் நம்மளால தள்ளி வைக்க முடியும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கீர்த்தி, பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்கலனா கூட ஒரு நாளைக்கு 10 தடவை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவங்க 2 பேரும் கூட எதிரும் புதிருமா வந்து நிப்பாங்க. பி பிராக்டிகல் கீர்த்தி. இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்பாவும் ராதாவை மீட் பண்ணவே கூடாது. நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்பாவும் ராதாவை மீட் பண்ணவே கூடாது. என்னப்பா எவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? மம்மி டாடி, நீங்க 2 பேரும் எப்பவுமே ஸ்கூலுக்கு போக வேணாம். ஆனா நான் தினமும் ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால ப்ளீஸ் என்ன தூங்க விடுங்க. ஓ சரி சரி சரி, நீ தூங்குமா செல்லம், தூங்கு தூங்கு. சாரிடா செல்லம், தூங்கு. கீர்த்தி அத்தை, அஜித் மாமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க. நீயும் தூங்கு குஷி. டேக் ரெஸ்ட். குட் நைட் குஷி.
உன்னோட காயங்கள் ஒன்ன வேணா ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கலாம் ராதிகா, ஆனா உன்னோட பொய்கள் என்ன பலவீனமாக்குதா? உன்னோட கண்கள் ஏன் எப்பவும் கலங்கிருக்கு ராதிகா? இவ்வளவு அலற அளவுக்கு என்ன நடந்துச்சு ராதிகா? என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? நீ மட்டும் என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா உண்மையா நான் பைத்தியம் ஆயிடுவேன். குஷி அக்கா, மாமா அப்புறம் அவங்க முன்னாடி ராதா பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அந்த ராதா தான் இந்த ராதாவா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இவங்க யாரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பேட் பர்சன். ஸோ அவங்க பேரை சொல்லாது, அதுவும் அப்பா கிட்ட சொல்லாது. ஏன்? ஏன்னா அந்த பேரை கேட்டால் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார், பெயினாக இருக்கும். எந்த ராதா? எனக்கு எதுவும் தெரியாது. அட, நீங்க எல்லாரும் இப்ப நின்று பேசிட்டு இருந்தீங்களே, அந்த ராதா தான். நீ கேட்டியா? இல்ல, ராதா பேர் மட்டும்தான் கேட்டுச்சு. நாங்க எந்த ராதாவை பத்தியும் பேசல, நீ தூங்கு. ஏதாவது பண்ணியே ஆகணும், அதுவும் சீக்கிரமா. அவங்க 2 பேரையும் மீட் பண்ண விடாம பெர்மனண்டா ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். ஹாய் பிரதர், இவங்க தான் என் ஒய்ஃப், மிஸ்ஸஸ் ராதிகா யுவன். உங்களுக்கு இது கூட புரியாது? நீங்க உங்க கையில காயப்பட்டிருக்க மிஸ் ராதிகா, நீங்க அடச்ச என்னையா இது? எனக்கு அப்படி என்னதான் நடக்குது? நான் எதுக்கு ராதிகாவை பத்தி யோசனை பண்றேன்? ஹலோ மிஸ்டர் மோகன், ராதிகா இல்ல மிஸ்ஸஸ் யுவன். அவங்க மிஸ்ஸஸ் யுவன் இல்ல மோகன், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அவங்கள பத்தி யோசிக்கிறது கூட தப்பு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னோட நேச்சர் கொஞ்சம் ஃப்ளர்ட்டி தான், அதுக்காக இவ்வளவு அப்பட்டமா எல்லாத்தையும் பண்ண முடியுமா? உங்களுக்கு இது கூட புரியாது. நீங்க பவுண்டரிஸ்.
ராதிகாவுக்கு கையில வலி எதுவும் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ராதிகாவுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான வழியும் தெரியாம நான் பார்த்துப்பேன். ஏன்னா உன் கூட இந்த இவன் இருக்காள் ராதிகா, இந்த உலகத்துல உன்னை யாராலையும் ஏன் அளவுக்கு காதலிக்க முடியாத, யாராலையுமே முடியாத. அடே அடே தம்பி, டே மோகன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? நடுராத்திரில இப்படி பக்கத்து வீட்டுக்காரிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ நீ ரொம்ப நல்லவன்டா. சொசைட்டில உனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. நீ கேரக்டர்லெஸ் கிடையாது. ஆன்மீக புத்தகங்களை அச்சடிக்கிற. அப்படி இருக்கும்போது ஏன் ஆரமெண்டல் மாதிரி யோசிக்கிற? இப்படிலாம் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் மோகன், இப்படி பண்ணாத. அவ ஒண்ணு அவ்வளோலாம் பிரிட்டி இல்ல. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும் அவ அவ்வளோ பிரிட்டியா இல்லைன்னு? ஏன்னா நீதான் அவன் முகத்தையே பார்க்கலையே. ஒருவேளை அவ அசிங்கமா இருக்கலாம், சூனியக்காரி மாதிரி இருந்தா. ஒருவேளை ஜனங்க ரத்தத்தை குடிக்கிறவளா இருக்கலாம், தலைக்கீழ நடக்கிறவளா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டே மோகன், நீ பைத்தியமாக போற. நான் நிஜமா பைத்தியம் ஆயிடுவேன். எனக்கு மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பாக்குற? பண்ண என்ன அர்த்தம்? ஐடியா கொடுற ஏதாவது. நீ என்ன ஐடியா கொடுக்கறது? நீ என்ன கடவுளா? கடவுளே, அங்க இருக்கார்ல என்னோட கடவுளு. நான் என்னோட பவுண்டரிஸை கிராஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் யுவன் இருக்காரு. எனக்கு ஏற்பட்ட வலியை குறைக்கிறதுக்காக ராத்திரி முழுக்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நானும் இருக்கனே. திரும்ப திரும்ப மோகனையாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் என்னோட காதலையும் மதிக்கல, நம்ப வேண்டிய நேரத்துல என்னை நம்பவும் இல்லை. இல்ல, இது ரொம்ப தப்பு. எதுக்கு ராதிகா பிழந்த? அதான் கை வலிக்குதில்ல, வச்சுக்கோ. நீ இல்ல யுக், எனக்கு கையெல்லாம் வலிக்கல. நீங்க ப்ளீஸ் மேல வந்து படுத்துக்கோங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை, நீ தூங்க. நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மேல வந்து படுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு.